Hi viewers, welcome to Movie Snacks. நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மேட்னி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் வந்து ஒரு ரைட்டரா இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல ஒரு வயசான ரைட்டரா இருக்கிறாரு. அங்க அவரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஒரு லேடி இருக்காங்க. அவங்களுக்கு இவங்களும் கான்வர்சேஷன் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அது வந்து இந்த படத்தோட கதை எப்படி போகுதுன்னா சத்யராஜ் வந்து ஒரு சயின்டிபிக் ரைட்டரா வராரு. அவருக்கு சேலஞ்ச் கொடுக்குறதாக அவரோட பராமரிப்பாளர் ஒருத்தர் வந்து சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் கதையை எழுதுங்க, ஒரு கம்யூனிஸ்ட் பேஸ்ல எழுதுங்க அப்படின்னு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாங்க. சத்யராஜ் இந்த சேலஞ்சை எடுத்துக்கிட்டு ஓகே நானும் இப்போ எழுதுறேன்னு சொல்லிட்டு அவரு நேரா போற இடம் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்ல போறாரு. அங்க ஒரு கண்ணன்ற ஒருத்தரை மீட் பண்றாரு. அவரோட ஸ்டோரியை எழுதுறாரு. இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா இப்போ இவர் எழுதுற ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, இது எப்படி போய் என்னதான் முடியுது, அதுதான் இந்த படத்தோட கதையா. இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த இதுல ஒரு மிடில் கிளாஸ் கதையை எடுத்து அவர் போகும்போது அவர் ஒரு ஆட்டோ டிரைவரா வந்து காளி வெங்கட் பண்ணிருக்காரு. அவரோட ஒய்ஃபா அர்ச்சனா அவங்க பண்ணிருக்காங்க. அவரோட பொண்ணா பாத்தீங்கன்னா ரோஷினி பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு பையன் அவங்க பேர் விஸ்வான்றவன், அவர் தான் அந்த பையன் கேரக்டர் பண்ணிருக்காரு. இந்த 4 பேரும் ரொம்ப நல்லாவும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல மெயினா சொல்ற விஷயம் என்னன்னா கேஸ்டிங் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை ஓவராலா எல்லா கேஸ்டிங்குமே ரொம்ப அழகா கரெக்டான ஆளா எடுத்து போட்டுருந்துருக்காங்க. இந்த ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து அவர் பொண்ணை எப்படி படிக்க வச்சு இது பண்றாரு, அவர் குடும்பத்துல நடக்கிற கஷ்டங்கள் என்ன, இவர் எப்படி அந்த குடும்ப பொறுப்பை எடுத்து எப்படி பண்றாரு, இது எல்லாரும் மிடில் கிளாஸ் லைஃப்லயும் நடக்கிறது தான். அதுதான் இந்த படத்துல அப்படியே ரொம்ப டீட்டெயிலாயும் ரொம்ப அழகா எடுத்து காட்டியிருக்காங்க இந்த படத்துல. அதுக்கடுத்து இந்த படத்துல வர சாம்ஸும் அவர் அந்த ஊர்காவிக்கிறவரா வருவாரு. அந்த கேரக்டரும் அவர் அங்கங்க வந்து ஊர் நியாயத்தை பேசுற கேரக்டரா வருவாரு. அவரும் நல்லா பண்ணிருக்காரு. இதுக்கு அடுத்த கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா ஷெலி கிஷோர், அவங்கதான் வந்து ஒரு பச்சோந்தி எம்எல்ஏவா பண்ணியிருக்காங்க. அவருக்கு கூட துணையா இருக்கிற மாதிரி ராமர் அவர் நடிச்சிருக்கிறாரு. கலக்கப்போதியார் ராமர். அவன் அவங்க போர்ஷன் எல்லாம் நல்லா காமெடியாவும் அழகாவும் இருந்துச்சு, கரெக்டா இருந்துச்சு எல்லாமே. அவங்க அடிக்கடி கட்சி தாவறது, அது அந்த அரசியல் நக்கல் நையாண்டி எல்லாம் இதுல ஒரு சட்டையரா கொண்டு வந்ததெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த படத்துல. அது வந்து இந்த படம் பாத்தீங்கன்னா மெயினா இந்த படத்துல ரொம்ப அழகா அற்புதமா அந்த கேரக்டர் உள்வாங்கி பண்ணது பார்த்தீங்கன்னா காளி வெங்கட் தான். அவர் தான் இந்த படத்தை ரொம்ப அழகாகவும் அந்த கதை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நடிச்சுட்டாரு. அவரோட சோகம், அந்த அவரோட இயலாமை, அவரோட ஹாப்பினஸ், லாஸ்டா அவரோட அந்த எல்லா விதத்திலையும் அவர் அவர் பசங்களை விட்டு கொடுக்காம எல்லா விதத்துலயும் அவர் அந்த ஒரு மிடில் கிளாஸ் மேனாவே மாறிட்டாரு இந்த படத்துல. அவரு அந்த கேரக்டருக்கு ரொம்ப எஸ்டாப்ளிஷாகவும் நல்லா அழகாகவும் என்ன வேணுமோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அந்த கூட நடிச்ச ஆக்டர் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே பக்காவா இந்த படத்துல பண்ணியிருந்தாங்க. அது வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா டேரக்டரை பத்தி சொல்லி ஆகணும், கார்த்திகேயன் மணி. ஏன்னா இது வந்து ஒரு ஹீரோயினோட பேஸ் பண்ணி இந்த கதை போகாது. இதுல யாரும் ஹீரோயின் கிடையாது, யாரும் ஹீரோவும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு ஒரு புது டைரக்டர். ஒரு அந்த பழைய ஃபார்மேட் எல்லாம் உடைச்சி ஒரு நாவல் படிக்கிற ஒரு கதை புக்கு படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது. ஒரு கதை புக்கை எடுக்கும்போது ஒரு 10 பக்கம் படிக்கும்போது ஒரு மாதிரி ஸ்லோவா இருக்கும். அப்புறமேல அந்த கதை புரிஞ்சு நமக்கு வந்து எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகணுமோ அந்த மாதிரி இந்த படத்தை கொண்டு போயிருக்காரு. இது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவும் சரி, இன்னும் என்ன டீட்டெயிலிங்கா எதெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் டீட்டெயிலிங்கா சொல்லி ரொம்ப அழகா அந்த படத்தை அற்புதமா கொண்டு போனதுதான் இந்த படத்தோட ஒரு சக்சஸ் நான் சொல்லுவேன். ஒரு பாசிட்டிவா பார்க்கறது இந்த விஷயம் தான். இதுல அவங்க கூட நடிச்சவங்க எல்லாருமே நல்லா அவங்க பார்த்து என்னென்னமோ அதை பக்காவா பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த படத்துல என்ன ஒரு விஷயம்னா இது எல்லாருக்குமா கனெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இதுல வந்து கமர்ஷியல் படம் பாக்குறவங்களுக்கு எல்லாம் இந்த படம்லாம் என்னடா சொல்றீங்கன்ற மாதிரி போயிடும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம். அப்புறம் செகண்ட் ஹாஃப் தான் அவங்களுக்கு கொஞ்சம் உட்கார வைக்கும். இது வந்து எல்லாருக்குமான படமாவும் இது இல்லை, அது ஒரு விஷயம் இதுல சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து எல்லாரும் ஃபைட்டு அந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது இந்த படத்துல. ஒரு நார்மலா ஒரு மிடில் கிளாஸ் மேன், அவரோட லைஃப் என்ன, அவர் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கிருந்து அவர் வந்து இவ்வளவு விஷயம் பண்றாரு. ஒரு குப்பை போடுகிற ஆளா இருந்து அவர் அவங்க பொண்ணை யூஎஸ் படிக்க வைப்பாரு. அந்த அளவுக்கு அந்த ஒரு கேரக்டரோட இது இருக்கும், கேரக்டரோட ஆர்ட் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த மிடில் கிளாஸ் மேனோட வளர்ச்சி அந்த மாதிரி இருக்கும். ஆனா அவர் அதே ஆட்டோ ஓட்டிட்டு
அந்த இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு அவர் பொண்ணை வந்து யூஎஸ்ல படிக்கணும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எங்க அப்பா இங்கிருந்து தான் வந்தாங்கன்னு ஒரு கட்டத்துல அவங்களுக்கு தெரிய வரும்போது அது அவர் அந்த காளி வெங்கட் கேரக்டர் வந்து ஓப்பனே பண்ண மாட்டார். நான் இங்கிருந்து தான் வந்தேன் அப்படின்னு அந்த ஒரு சிம்பத்தி இதெல்லாம் எதுவுமே அவர் காட்டாம, நான் இதுதான் இருக்கேன், நான் இதுதான் அவரை கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன், அந்த ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியே இந்த படத்தை ரொம்ப அழகா கொண்டு போயிருந்தாங்க. அது கூட இருக்கிற ஒரு காளி வெங்கட் அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் வந்து அவங்க பசங்கள்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்க அப்பா யார் தெரியுமா, அவங்க அப்பா இங்கிருந்து வந்தா தெரியுமா அப்படின்னு. அப்பதான் நம்ம அந்த கதைக்குள்ள இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி 2-3 இடத்துல நம்மளே கலங்கிடுவோம். ஏன்னா அந்த அந்த இடம்லாம் ரொம்ப இதுவா இருந்துச்சு, எமோஷனல் அதிகமா இருந்துச்சு, நல்ல ஒரு எமோஷனலா இருந்துச்சு. வெறும் காசு பணம் மட்டுமே சந்தோஷம் இல்லை அப்படிலாம் இந்த படம் அங்கங்க சொன்னதெல்லாம் ரொம்ப இதுவா இருந்தது, ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு படத்துல. அதுதான் இங்க என்னன்னா, இங்க பலதரப்பட்ட ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த படம் கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. அதுதான் இங்க படத்துல ஒரு கொஞ்சம் மைனஸா தெரியுது எனக்கு. ஏன்னா எனக்கு கனெக்ட் ஆகுது, எனக்கு கனெக்ட் ஆகுது, எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுமான்னு தெரியாது. இந்த படம் எல்லாரும் அவசியம் பார்க்க வேண்டிய படம் லைஃப்ல. ஏன்னா நம்ம லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயமும் இதுல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அங்கங்க. அது நம்ம ஒரு மிரர் மாதிரி இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது. நம்ம லைஃப்லயும் இந்த கஷ்டப்பட்டிருப்பாங்க, நம்ம அப்பா நம்ம எல்லாருமே இந்த கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருப்பாங்க ஒரு கட்டத்துலயும் வேற வேற இதுல இருந்து. அது இந்த படத்தை வந்து நம்ம முன்னாடி ஒரு மிரர் போட்ட மாதிரி இருந்துச்சு. அது இந்த படத்துல ரொம்ப நல்ல விஷயமா எனக்கு பட்டுச்சு. இந்த படத்துல ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸா பாத்தீங்கன்னா காளி வெங்கட் தான். அவரு தான் இந்த படத்தை வந்து ஒரு ஃபுல் ஷோல்டர்ல தூக்கிட்டு போனதே அவர் தான். இந்த படத்துல அங்கங்க நம்மள ரொம்ப கனெக்ட் பண்றது, நாய் ஒரு டாக் சீன் வரும், அதுலலாம் ரொம்ப கனெக்ட் பண்ணது. அவர் ஃப்ரெண்டா ஒருத்தர் வருவாரு, அவரோட காமெடி எல்லாமே இந்த படத்துல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தை சத்யராஜ் கிட்ட அவருக்கு மட்டும் சொல்லும் போது சத்யராஜ் ரைட்டரா அப்படின்னு அவர் யோசிச்சிருக்காரு. அப்புறமா டைரக்டர் என்ன பண்ணிருக்காரு, இந்த படத்தை ஃபுல்லா எடுத்துட்டு வந்துட்டு அப்புறமா சத்யராஜ் கிட்ட போட்டு காட்டிருக்காரு, சார் இந்த மாதிரிதான் நீங்க பண்ணணும்னு. அப்புறமேல சத்யராஜ் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு அப்டேட் வேற இருக்கு, கேள்விப்பட்டதுன்னா. இந்த மாதிரி ஒரு எல்லா கலெக்டிவான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கும்போது அந்த இந்த படம் முடிஞ்சு நம்ம வெளில வரும்போது ஒரு மன நிறைவோட வெளில வருவோம் இந்த படத்துல. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே சேம் பெர்ஃபார்மன்ஸ் சைடு ஒரு பக்கம் இருந்தாலும் சேம் சைடு டெக்னிக்கல் வைஸும் அதே தான். இந்த படத்துல டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா கேமராமேன் வந்து ஆனந்த் பண்ணியிருக்காரு. அவர் வந்து கேமரா ஒர்க் பாத்தீங்கன்னா ரொம்ப இயல்புக்கு நெருக்கமா, ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியா காட்டியிருக்காரு எல்லா சீனும். ஒவ்வொரு லைட்டிங், ஒரு டிராமாக்கு என்ன தேவையோ, ஒரு ஃபேமிலி டிராமாக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மூடு செட் பண்ணி ரொம்ப அழகா ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ண விதம் ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த படத்துல. கேமராமேன் ஒர்க், அவர் பேர் ஆனந்த், அவரு நல்லா பண்ணியிருந்தாரு. அதுக்கடுத்து எடிட்டும் அதே தான், சதீஷ்னு ஒருத்தர் எடிட் பண்ணியிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அழகா எடிட்டிங், அந்த ஒரு கட் பண்றது, இது ஜிக்ஸாக்கா காட்டுறது அதெல்லாம் இல்லை. இந்த படம் ஒரு புக்கு பரட்டி பார்த்தா எப்படி இருக்கும், படிச்சா எப்படி ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி அவர் எடிட் பண்ணியிருக்காரு. அது மாதிரி எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்து இந்த படத்தை ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மூவி அவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப அழகா என்ன தேவையோ அதான் பண்ணிடுறாங்க. தேவையில்லாத சீனே எதுவுமே இல்லை, தேவையில்லாம எதுவும் செலவு பண்ண மாதிரி தெரியல, நீட்டா ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கான இது அவங்க நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க இந்த படத்தை. ஓவராலா பார்க்கும்போது என்னன்னா, இது வந்து எல்லாரும் இந்த படத்தை பார்த்தே ஆகும். ஏன்னா இது வந்து நம்மளோட மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க அவங்க லைஃப் ரிலேட் பண்ணிக்க முடியும் ரொம்ப அழகா. ஏன்னா அவங்க ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருந்திருப்பாங்க. அந்த எல்லாம் இந்த படத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த படத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட ரேஞ்சிலிருந்து அவங்க அந்த இதுவே காட்டாம அந்த ஒரு இதுவே ரொம்ப அழகா இருந்தது. அந்த விஷயம் எல்லாம் அந்த ரொம்ப மிடில் கிளாஸ்ல இருந்து வெளில வந்தா எப்படி இருக்கும், இப்ப பொறுக்கிறவங்க அவங்க பொண்ணு யூஎஸ்ல படிக்கிறாங்கன்னா அந்த ஒரு பெருமையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓவராலா இந்த படம் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிருந்துச்சு. ஆடியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் பாத்தீங்கன்னா டைரக்டர் கார்த்திகேயன் வண்டி வந்து ரொம்ப அழகா ஸ்டோரி டெல்லிங் நல்லா இருந்துச்சு இந்த படத்துல. ஓவராலா ஒரு புக்கு படிச்சு முடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆடியன்ஸ் நீங்க அவசியம் பார்க்கணும் இந்த படம், அவசியம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மூவி ஸ்நாக்ஸ் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க.
உங்களுக்கு மேற்கொண்டு நிறைய படத்தோட ரிவ்யூ வந்துட்டு இருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ மட்டும் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்க. எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும், மோட்டிவா இருக்கும். நாங்களும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் நிறைய மூவியோட ரிவ்யூ போட்டுன்னு இருப்போம். தேங்க்யூ. நான் உங்களுக்கு வெங்கடேஷ் சைனிங்.